வெல்கம் பேக் டு மை சேனல். உறவுகளே, நண்பர்களே, வணக்கம். இன்றைய தலைப்பு பிரபஞ்சத்தின் மீண்டும் மீண்டும் திறந்த கதவு என்ற தலைப்பை கொண்டு வந்திருக்கிறேன். அதை பற்றி பார்ப்போம் வாருங்கள். பிரபஞ்சம் எப்போதும் செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எல்லோரும் அதை கவனிக்க மாட்டார்கள். ஒரு இளைஞன் மட்டும் ஒரு திறந்த கதவில் தன் விதியை கண்டான். வாழ்க்கையில் சில கதவுகள் நாம் தட்டாமல் திறக்கும். அது ஒரு சம்பவம் அல்ல, ஒரு சைகை. நிராகரிப்புகளால் சோர்ந்த ஒரு இளைஞனுக்கு பிரபஞ்சம் திறந்த ஒரு நம்பிக்கை கதவின் கதை இது. பார்ப்போம். காலை நேர அமைதியில் உலகம் இன்னும் முழுவதும் விழிக்காத ஒரு நேரத்தில் சில மனிதர்கள் மட்டும் வாழ்க்கையோடு போராடி கொண்டிருப்பார்கள். அவர்களில் ஒருவன் இம்ரான். இம்ரான் ஒரு சாதாரண இளைஞன். பெரிய கனவுகள் இருந்தது. ஆனால் அவன் கையில் இருந்ததோ சில சான்றிதழ்கள், ஒரு பழைய பை மற்றும் நிறைய நிராகரிப்புகள். அவன் பல நிறுவனங்களுக்கு விண்ணப்பித்தான். ஒவ்வொரு முறையும் ஒரே பதில், அப்ளிகேஷன் ரிஜெக்டட் என்று. முதலில் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை. இரண்டாவது, அவன் அமைதியாக இருந்தான். மூன்றாவது, நான்காவது, 10வது நிராகரிப்பு கடிதங்கள் குவிந்தன. அவன் அரை மேசையில் காகிதங்கள் மட்டுமல்ல, அவனுடைய நம்பிக்கையும் குவிந்து கொண்டே இருந்தது. ஒரு மாலை பொழுது அவன் கண்ணாடி முன் நின்றான். தன் முகத்தை பார்த்து தன்னிடமே கேள்வி கேட்டுக்கொண்டான், நான் போதுமா என்று. அந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்ல முடியவில்லை. அவன் முயற்சியை மட்டும் நிறுத்த முடியவில்லை. ஒரு நாள் அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. பெரிய நிறுவனம், இன்டர்வியூ. அன்று காலை அவன் மிகுந்த நம்பிக்கையோடு கிளம்பி போனான். அவன் காலடியில் பயம் கலந்திருந்தது. ஆனால் மனதில் இன்னும் நம்பிக்கை ஒளியை வீசிக்கொண்டிருந்தது. அவன் அந்த உயரமான கண்ணாடி முன் நின்றான். அவன் சிறியவனாக தோன்றினான். ஆனால் அவன் கனவு பெரியதாக இருந்தது. அவன் உள்ளே சென்றான். லாபி அமைதி, ஏர் கண்டிஷனர் குளிர், மரபணு போன ஒழுங்கான அலுவலகம். இன்டர்வியூ ரூம். கதவு முன் நின்றான். கதவு மூடப்பட்டிருந்தது. காத்திருந்தான். ஒருவரும் வரவில்லை. சில நிமிடங்கள் கழித்து அவன் திரும்பி போக ஆரம்பித்தான். அந்த தருணம் ஒரு விசித்திரம் நடந்தது. அவன் பின்னால் இருந்த கதவு தானாக மெதுவாக திறந்தது. அவன் திரும்பி பார்த்தான். கண்களில் ஆச்சரியம், மனதில் குழப்பம். அவன் மெதுவாக உள்ளே நடந்தான். அறை வெறுமை, சேர்கள் மட்டும், மேசை மட்டும், மனிதர்கள் யாரும் இல்லை. அவன் சில வினாடிகள் நின்றான். பிறகு வெளியே வந்தான். மீண்டும் அதே கதவு தானாக திறந்தது. இந்த முறை ஒளி சற்றே அதிகமாக இருந்தது. அவன் உள்ளே செல்லவில்லை. ஆனால் அவன் மனதில் ஏதோ ஒரு திறந்தது. அவன் அந்த தருணத்தை ஒரு அச்சமாய் பார்க்கவில்லை, ஒரு சின்னமாய் பார்த்தான். அவன் மனதில் ஒரு குரல் எழுந்தது, கதவு மூடப்படவில்லை, நான் தான் தயாராகவில்லை என்று. அன்று அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை. ஆனால் அவன் ஒரு உண்மையை கண்டறிந்தான். அவன் திறமைகளை மதிப்பாய்வு செய்தான். நம்மிடம் என்ன குறை என்று, என்ன கற்றுக்கொள்ளவில்லை நான் என்று, எங்கே நான் நின்றுவிட்டேன் என்று. அடுத்த நாள் அவன் கோர்ஸ் செய்தான். ஸ்கில் ட்ரைனிங், கம்யூனிகேஷன் கிளாஸ், கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேஷன். காலை மாலை இரவு அவன் என்ன பாராமல் உழைத்தான். சில நாட்களில் சோர்வு, சில நாட்களில் சந்தேகம். ஆனால் அவன் அந்த கதவை நினைத்தான். தானாக திறந்த கதவை. வாய்ப்பு இருக்கிறது, நான் வளர வேண்டும். மாதங்கள் நகர்ந்தன. நம்பிக்கையும் வளர்ந்தது. பேச்சு மாறியது, நடை மாறியது, பார்வையும் மாறியது. 6 மாதங்கள் கழித்து ஒரு நாள் அவனுடைய மொபைல் ஃபோன் ஒலித்தது. ஸ்கிரீனில் அதே நிறுவனத்தின் பெயர். சில வினாடிகள் பேச முடியவில்லை. அவன் கண்கள் நனைந்தது. அவர் சொன்னார்கள், இன்டர்வியூக்கு வாருங்கள் என்று. இந்த முறை அவன் வேறு மனிதன். பயமில்லாமல் தெளிவோடு அவன் மீண்டும் அந்த கட்டிடத்தின் முன் நின்றான். இந்த முறை அவன் சிறியவனாக தோன்றவில்லை. அவன் லாபி கடந்தான். அதே காரிடார், அதே கதவு. அவன் நின்றான். மூச்சை ஆழமாக இழுத்தான். இந்த முறை கதவு தானாக திறக்கவில்லை. ஆனால் ஒரு மனிதர் வந்து கதவை திறந்தார். சிரித்தபடி அழைத்தார். உள்ளே சென்றான். பேசினான். திறமை பேசியது, உழைப்பு பேசியது. சில நாட்கள் கழித்து ஆஃபர் லெட்டர் அவன் கையில். அவன் அந்த அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தான். திரும்பி பார்த்தான். அதே கதவு இந்த முறை அமைதியாக மூடப்பட்டிருந்தது. ஏனெனில் அவன் தனது வேலையை முடித்துவிட்டது. அவன் புரிந்து கொண்டான். அந்த நாள் கதவு வேலைவாய்ப்பு கொடுக்கவில்லை, நம்பிக்கை தான் கொடுத்தது என்று. வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் அடைக்கும் கதவுகளை விட நம்மால் அடைக்க முடியாத கதவுகள் இருக்கின்றன. அவை வெளியுள்ள கதவுகள் அல்ல, நம்முள் உள்ள கதவுகள். தோல்வி, நிராகரம், பயம், சுய சந்தேகம், இந்த 4 கதவுகள் ஒரு மனிதனின் பாதையை தடுக்க முயலும். இம்ரான் அந்த நாளுக்கு பிறகு வெளியுள்ள கதவுகளை தட்டுவிட தன்னுள் இருந்த கதவுகளை திறக்க ஆரம்பித்தான். தனது திறமைகளை ஆராய்ந்து அறிந்தான். தன்னால் என்ன செய்ய முடியும் என்று யோசித்தான். ஒவ்வொரு காலையும் அவன் புதிய முயற்சியை மேற்கொண்டான். புதிய கோர்ஸ், புதிய ட்ரைனிங், புதிய பிராக்டிஸ். அவன் ரெஸ்யூம் மட்டும் மாற்றவில்லை, தன் மனநிலையை மாற்றினான்.
முன்பு இன்டர்வியூக்கு சென்றவன், வேலை தேடியவன், இப்போது இன்டர்வியூக்கு செல்ல தயாரானவன், தன்னம்பிக்கை கொண்டவன். நாட்கள் நகர்ந்தன, மாதங்கள் கடந்து போனது. ஆனால் அந்த நாளில் தானாக திறந்த அந்த கதவு நினைவில் எப்போதும் திறந்தபடியே இருந்தது. ஒரு நாள் அதே கம்பெனியில் அழைப்பு வந்தது. இந்த முறை அவன் இதயம் வேகமாக துடிக்கவில்லை, கைகள் நடுங்கவில்லை. ஏனெனில் இந்த முறை வாய்ப்புக்காக போகவில்லை, தகுதியுடன் போனான். மீண்டும் அந்த ஆபீஸ் வழித்தடத்தில் நடந்தான். அதே சுவர், அதே விளக்கு, அதே கதவு. இந்த முறை கதவு தானாக திறக்கவில்லை. ஒரு மனிதர் வந்து திறந்தார், புன்னகைத்தார், உள்ளே அழைத்தார். அந்த நொடியில் இம்ரான் புரிந்து கொண்டான். முன்பிருந்து திறந்த கதவு வேலைக்கான கதவில்லை, அது தயாராகும் வாய்ப்பு. பிரபஞ்சம் நம்முள் உணர்த்தியது என்று. அவனை உடனே உள்ளே அழைக்கவில்லை, முதலில் அவனை உருவாக்கியது. ஏனெனில் திறக்கும் கதவுகள் எல்லாம் வாய்ப்புக்காக அல்ல. சில கதவுகள் நான் தயாராகும் வரை நம்பிக்கை காக்கும் சைகைகள். அந்த நாளில் புரிந்தது. கதவு திறந்தது. ஆனால் இந்த முறை கதவு விட பெரியது அவன் வாழ்க்கையை திறந்தது. வாழ்க்கையில் திறக்கும் கதவுகள் எல்லாம் உடனடி வெற்றிக்காக அல்ல. சில கதவுகள் நம்மை தயார் செய்ய திறக்கும், சில கதவுகள் நம்மை சோதிக்க திறக்கும், சில கதவுகள் நம்மை மாற்ற திறக்கும். நீங்கள் தயாரான போது அதே கதவு மனித கைகளால் திறக்கும். அதுவரை பிரபஞ்சம் சின்னங்களாலும் அடையாளங்களாலும் வழிகாட்டும். ஒரு கதவு தானாக திறந்தால் பயப்படாதீர்கள். அது உங்களை உள்ளே அழைக்கவில்லை, உங்களை உயர வளர அழைக்கிறது. அதே போன்று மூடிய கதவை பார்த்து திரும்பாதீர்கள். திறந்த கதவு உங்களுக்காக காத்திருக்கலாம். ஆனால் முதலில் நீங்கள் உங்களை திறக்க வேண்டும். நண்பர்களே, உறவுகளே, பிரபஞ்சத்தின் சைகைகளையும் சின்னங்களையும் கவனிங்கள். கவனிப்பவர்கள் நீங்களாக இருந்தால் வாழ்க்கையை மாற்ற தயாராகுங்கள். அது உங்களையும் உங்கள் விதினையும் நோக்கி வழிநடத்தும். மேலும் இது போன்ற கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.